கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக. இந்த சின்ன கண்ணை பார்க்குறோம், பெரிய கன்றை பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் நாளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வளரணும். அதாவது உங்களுக்கு எனக்கு பொருளாசை வேணுங்க. என்ன பொருளாசைன்னு பாருங்க. எசேக்கியல் பார்க்கும் பொழுது, எசேக்கியல் 33வது அதிகாரம் 36 வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகள்படி செய்கிறதில்லை. உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகள்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாக பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. நம்ம இப்படி இருக்கக்கூடாதுங்க. 2 தீமோத்தி 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. 2 தீமோத்தி 1 அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நல்ல பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். என்ன பொருளுங்களா? நல்ல பொருள், பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இன்று உலகம் முழுவதும் ஜனங்கள் எதற்காக பிரயாசப்படுகிறாங்க? நல்ல பொருள் என்பது தங்கத்தை சொல்லலாம், அடுத்தது சிங்கத்தை சொல்லலாம், அடுத்ததாக பணத்தை சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான். சிங்கம் நீதிமான சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான்னு இருக்கு, நன்கு நல்லது. ஆனால் இதை பார்க்கலும், தங்கத்தை பார்க்கலும், வெள்ளியை பார்க்கலும், வேதத்தை பார்க்கலும், வேத வசனத்தை பாருங்க. 2:1-14 படி பரிசுத்த ஆவியினாலே நல்ல பொருளை பரிசுத்தலை காத்துக்கொள். கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறையா. இந்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பரிசுத்தமாக வாழத்தக்க ரோமர் 15 படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துறோம். நீங்கள் மகிமைப்படுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன்.